நம்ம பார்க்க போகிறதுங்க காலிஃப்ளவர் கிரேவிங்க. அதுக்கு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் இருக்குங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை 1, கிராம்பு 2, சோம்புங்க 1/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதை போட்டுட்டேங்க. இது பொரியிட்டுங்க. இப்போ இது நல்லா பொரியுதுங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் போட்டுடலாங்க. அப்படியே தக்காளி போட்டுடலாங்க. கருவேப்பிலை போட்டுடலாங்க. இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க இது வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. சாம்பார் தூள் 1/2 ஸ்பூனுங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க போட்டு நல்லா வதக்கலாங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூனுங்க. சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கலாங்க. வதக்கிட்டு இப்போ இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இப்படி போட்டுக்கலாங்க. நம்ம பண்ணுறது காலிஃப்ளவர் கிரேவிங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குங்க. அப்புறம் பிரியாணிக்கு, குஸ்கா, பிரியாணி எதுக்குமே சைடில் வச்சுக்கலாங்க. இது நல்லா அப்படி வதக்கி விடலாங்க. உப்பு போட்டுடலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாங்க. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாங்க. வேகட்டுங்க. வெந்தது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 பில்லை தேங்காய், ஒரு 4-5-6 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு வச்சு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. இப்போ இந்த அரைச்ச தேங்காவை தேங்காய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு வச்சு அரைச்சிருக்குங்க. அதை இதில் நம்ம ஊற்றிக்கிட்டோம். இதை நல்லா கிளறி விடலாங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க. வெந்தது நம்ம பார்க்கலாங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க.